சென்றவர்களை துரத்திய ஒற்றை யானை. பயந்து ஓடிய பெண் யானையிடம் சிக்கி பரிதாப பலி. உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் சாலை மறியல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சாணமாவு வனப்பகுதியில் தஞ்சம் அடைந்து காட்டு 18 யானைகள் கூட்டங்களை கடந்த வாரம் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டப்பட்டது. இந்த நிலையில் ஒற்றை யானை மட்டும் வனப்பகுதியில் சுற்றித் திரிந்து கொண்டு இரவு நேரங்களில் வெளியேறி அருகே உள்ள விளைநிலங்களின் விளைப்பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றது. இந்த நிலையில் இன்று அதிகாலை அந்த ஒற்றை காட்டு யானை அனுமந்தபுரம் பகுதியில் சுற்றித் திரிந்து அப்போது அதே கிராமத்தை சேர்ந்த மம்தா 27 வயதான இவர் கிளமங்கலம் பகுதியில் வேலைக்காக சென்றபோது வழியில் சென்ற இருசக்கர வாகன ஓட்டியிடம் அவசரமாக வேலைக்கு செல்ல வேண்டும் என கூறி உதவி கேட்டு வாகனத்தில் ஏறி சென்றுள்ளார். அப்பொழுது வனப்பகுதியை ஒட்டியுள்ள இடத்தில் எதிரே வந்த ஒற்றை காட்டு யானை துரத்தி தாக்கியதில் பெண் மட்டும் பலியானார். இருசக்கர வாகனம் ஓட்டிச் சென்ற நபர் வாகனத்தை விட்டு தப்பிச் சென்று உயிர் பிழைத்தார். தகவல் அறிந்த கெம்பேப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் தேவராஜ் மற்றும் மம்தாவின் கணவர் மாதேஷ் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கிராம மக்கள் பெண்ணின் உடலை வைத்து கொண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு காணப்பட்டது. மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த உத்தனப்பள்ளி போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். ஆனாலும் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் வர வேண்டும் என உடலை வைத்து கொண்டு மறியலில் ஈடுபட்டனர். ஒற்றை யானையும் சிறிது நேரம் அப்பகுதியிலேயே சுற்றித் திரிந்தது. அதனை அப்பகுதி மக்கள் வனப்பகுதிக்கு விரட்டினர். சாலை மறியல் காரணமாக உத்தனப்பள்ளி கிளமங்கலம் சாலையில் போக்குவரத்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த ஓசூர் காவல் துணை கண்காணிப்பாளர் பாபு பிரசாந்த் மற்றும் சூளகிரி தாசில்தார் சக்திவேல், வனசார அலுவலர் பார்த்தசாரதி, தேன்கனிக்கோட்டை டிஎஸ்பி முரளி, கிளமங்கலம் இன்ஸ்பெக்டர் நாகராஜ், உத்தனப்பள்ளி எஸ்ஐ கார்த்திக் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பின்னர் இறந்த பெண்ணின் உடலை எடுக்க அனுமதித்தனர். இந்த நிலையில் அதிகாலை நேரத்தில் உத்தனப்பள்ளி கிளமங்கலம் சாலையில் ஒற்றை காட்டு யானை பெண்ணை துரத்தி தாக்கி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் போலீசார் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் உயிரிழந்த மம்தா அவர்களுக்கு 15 லட்சம் நிவாரணம் வழங்குவதாகவும், உயிரிழந்த பெண்ணிற்கு ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தைகள் உள்ளார்கள். 10 வயதான வனிதா, 8 வயதான சிவகுமார், 6 வயதான மனோஜ். இந்த 3 குழந்தைகளுக்கு படிக்க வைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்வதாக வனத்துறை மற்றும் காவல்துறையினர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் உறவினர்கள் இறந்தவரின் உடலை எடுக்க அனுமதித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். நான் சினிகிரிப்பள்ளி கிராமத்தில் வசிச்சுட்டு இருக்கேன். பொம்மைப்பள்ளி பஞ்சாயத்து அனுமந்தபுரம் கிராமத்தில் சினிகிரிப்பள்ளி கிட்ட இன்னைக்கு ஒரு யானை மிதிச்சு ஒரு அம்மா இருந்திருக்காங்க. அம்மா பேர் மமதா. இது யானை வரது போறது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. ரேஷன் கடையில அரிசி எடுத்துட்டு போற அளவுக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர் ரொம்ப அலட்சியமா இருக்காங்க. இது குறித்து ஒரு நடவடிக்கைன்றது இது வரைக்கும் எதுவுமே எடுக்க கிடையாது. காலையில 8 மணிக்கு வீட்டு பக்கத்துல இருக்கும், திரும்ப நைட்டு 5 மணிக்கு 6 மணிக்கு எப்ப பார்த்தாலுமே வீட்டு பக்கத்துல யானை இருக்கும். டெய்லி காட்டுல இருந்து வந்து தோட்டத்து மேல போகுது, தோட்டத்தை நாசம் பண்ணது போகுது. இதை வச்சு எதுவுமே ஒரு ரெஸ்பான்ஸ்ன்றது பாரிஸ்டாளன் கிட்ட இருந்து இல்ல. இதுக்கு மேல எங்களுக்கு திறந்த நிவாரணம் கொடுத்து இதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அந்த அம்மாவுக்கு இப்ப 3 குழந்தைங்க, ஒரு பொண்ணு குழந்தை, 2 ஆம்பளை பசங்க. அவங்களுக்கு எதனா கவர்மெண்ட் நிவாரணம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த யானை இங்க கண்டினியூஸா இருக்கு. இந்த உத்தனப்பள்ளி டு கிளமங்கலம் வழியில 2 இல்ல 4 பேர் எப்பவுமே பெட்ரோல் ரவுண்ட்ஸ்ல இருக்கணும். அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் முக்கியமா. அதுக்கு போக யானை இருக்கு அப்படின்ட்டு இப்ப நாம தெரிஞ்சவங்க வரோம் போறோம், நம்மளுக்கு தெரியும் யானை இந்த ஏரியால இருக்கான்னு. புது ஆளுங்க வராங்க, அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் இல்ல. தொடர்ந்த ஒரு போர்டு கூட கிடையாது. யானை வருது போதுன்றது ஒரு போர்டு கிடையாது. ஃபாரஸ்ட் ஆபீசர் ரொம்ப அலட்சியமா வேலை செய்யறாங்க. இந்த இடத்துல மட்டும் போன் பண்ணா இது எங்க லிமிட் கிடையாது. இப்ப நான் போன் பண்ண ஒரு ஆபீசருக்கு இங்க முன்னாடி கால் பண்றேன், நான் மத்திகிரில இருக்கேன், இந்த லிமிட் கிடையாது. ராயகோட்டை ஆபீசர் போன் பண்ணா அது என் லிமிட் கிடையாது, அவங்களுக்கு கால் பண்ணுங்க. இதெல்லாம் தொடர்ந்து சொல்றாங்க தவிர ஒருத்தர் எடுத்துக்கிட்டா பாக்குறது கிடையாது. இன்னைக்கு ஆள் போயிருக்கு, 4 நாளா தோட்டங்கள் இல்ல. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 40 ஏக்கர் தோட்டத்தை நாசம் பண்ணிருக்கு. ஆரிப்பயிறு, தக்காளி, கேரட் எதுவுமே கிடையாது. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அனுமந்தபுரம் வில்லேஜ் இங்க உத்தனப்பள்ளி டு கிளமங்கலம் பஸ் வசதி எதுவுமே கிடையாது.
எதுவுமே கிடையாதுன்னா 2 பஸ் மட்டும் வருது. டவுன் பஸ் ஒன்று இருந்துச்சு, அதுவும் கட் ஆயிடுச்சு. 2 டைம் தான் வருது, மதிய டைமில் வர்றதில்ல. விடிகாலில் வேலைக்கு வெட்டிக்கு போகிற மக்களுக்கு எந்த ஒரு சௌகரியமும் இல்லை. காலைல பஸ் 8:30 மணி 8 மணிக்கு தான், அது வரைக்கும் நடந்து தான் போகிறோம் நாங்கள் எல்லாருமே. இந்த பொண்ணு வந்து 6:50க்கு வெளியில் வந்துச்சு வீட்டை விட்டு. கரெக்டாக 7 மணிக்கு இந்த சம்பவம். யானை அதிகமாக நடமாடுது, ரோடு கிராஸ் பண்ணுது. வனத்துறை அதிகாரிகள் வந்து ராயகோட்டை டிவிஷன் சொன்னால் இல்லை எங்கள் லிமிட் இல்லை, எங்கள் லிமிட் தாண்டிடுச்சுன்றாங்க. மத்திகிரி டிவிஷன் சொன்னால் இவங்க வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் போட்டி போட்டுக்கிறாங்க. இவங்களுடைய அலட்சியத்தினால தான் தொடர்ந்து இந்த மாதிரி உயிர் சேதம் இதோட சேர்த்து 5 பலி ஆயிருக்கு. 5 பலிக்கும் இது வனத்துறை தான் காரணம். அதுக்கு தக்க ஆபீசர் மேலே நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு சரியான ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த இறந்து போன பொண்ணுக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க, 2 பையன் 1 பொண்ணு. வீடும் இல்லை, நிலமும் இல்லை. டெய்லி அவங்க புருஷனுக்கு வந்து மன உளைச்சல் காரணத்தினால அவருக்கு ஒண்ணுமே எதுவும் தெரியாது. அவங்க பொண்டாட்டி தான், அந்த பொண்ணு தான் இவங்களால அந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டு வந்துச்சு. அதுக்கு தக்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் அது மாதிரி ஏதாவது ஒன்று அந்த பசங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க படிக்கிறதுக்கு நல்ல வசதி செஞ்சு கொடுக்குமாறுன்னு கவர்மெண்ட் கேட்டுக்கிறோம்.